வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கையில் வந்து தீ வைக்கிற எக்ஸ்பெரிமெண்ட். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். லைட் ரைஸ் பண்ணி தான் இதை வந்து பண்ண போகிறோம். இதை வந்து சின்ன பிள்ளைங்க யாரும் ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மூஞ்சில் வந்து ஃபயர் வந்து டக்குன்னு வந்து ஃபேஸில் வந்து வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து கேர்ஃபுல்லாக வந்து பண்ணணும். ஸோ அதனால் சின்ன பிள்ளைங்க யாரும் ட்ரை பண்ண வேண்டாம். இதை வந்து மேஜிக் ட்ரிக்காகவும் நிறைய பேர் பண்ணுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கையில் வந்து எப்படி தீ வைக்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லைட்டர்ஸ் தான் கொஞ்சம் தேவைப்படும். லைட்டர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் லிக்விட் டைப்பில் வந்து கேஸ் இருக்குது பார்த்திங்களா, இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இது வந்து பியூட்டன் கேஸு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணது எதுவும் இருந்துச்சு, எதாவது பிஞ்சு இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து கேஸ் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அதை எடுத்துக்கலாம். இதை வச்சே நம்ம வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சூப்பராக வந்து பண்ணிடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா விம் ஜெல் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த தண்ணியில் வந்து கலந்து மிக்ஸ் பண்ணி இது பண்ணுறதுக்காக தான், அந்த பபுள்ஸ் வந்து சேகரிக்க. சரி, ஓகே, இதை வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுல் இல்லைன்னா ஒரு சின்ன வாளி மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதில் வந்து தண்ணி ஊற்றி தான் நம்ம வந்து இதை வந்து பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் தண்ணியை வந்து ஒரு முக்கால்வாசி இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், அந்த லெவலுக்கு வந்து நான் வந்து ஊற்றிக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த விம் ஜெல் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து நம்ம வந்து உள்ளக்க வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. நம்மளுக்கு வந்து அந்த பபுள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகணும். ஸோ அவ்வளவுதான். இப்போ வந்து இதை வந்து நல்லா ஊற்றிட்டு இதை வந்து நல்லா வந்து ஒரு ஸ்பூன் ஏதாவது யூஸ் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கனாலே பாருங்கள் எவ்வளோ முறை வந்து வருது அப்படின்னு பாருங்கள். இந்த லெவலுக்கு இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வந்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டர் இருக்குது பார்த்திங்களா, இந்த லைட்டரில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் மேலே உள்ள அந்த இது இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் எடுத்துருங்க, ரிமூவ் பண்ணிடுங்க. இது ஆல்ரெடி பிஞ்சது லைட்டர். ஸோ இதை வந்து நான் யூஸ் பண்ணி தான் இது வந்து பண்ண போகிறேன். இதில் வந்து எடுத்ததுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலரில் ஒன்று இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி, அதாவது நம்ம தீயை வந்து கூட்டுறது குறைக்கிறது மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதை தான் நம்ம வந்து அப்படியே வந்து லூஸ் பண்ணி விடுங்க. இது வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அப்படியே வந்து யூஸ் பண்ணுங்கள். டெஸ்ட்டர் இருந்தாலும் ஓகே தான். இதை வந்து மெதுவாக எடுத்து விட்டிங்க அப்படின்னா அந்த இது ரிலீஸ் ஆகும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த லிக்விட் ஃபார்மில் உள்ளது கேஸாக வந்து வெளியே வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா -1 டிகிரி செல்சியஸில் தான் இது இருக்குது. ரொம்ப கூலிங்காக இருக்கும். கையில் பட்டுச்சுன்னா 1 செகண்ட்ஸ் வந்து ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும் நம்ம கை. பியூட்டன் கேஸ் தான் இது. -1 டிகிரி செல்சியஸில் உள்ளக்கு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் கேஸ் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா பபுள்ஸாக வந்து நம்மளுக்கு சேகரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த சோப்பு தண்ணினால் அது வந்து பபுள்ஸாக வந்துக்கிறது. அவ்வளோதான். சரி, ஓகே, இதை வந்து நம்ம லைட்டாக பற்ற வச்சு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக எரியுதுன்னு பாருங்கள். இந்த லெவலுக்கு தான் இருக்கும். சரி, ஓகே, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து அடுத்து கையில் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம. இப்போ வந்து நான் அந்த கேஸை வந்து நான் மெதுவாக வந்து இன்னொரு பவுல்லையே நான் வந்து எடுத்து விட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பபுள்ஸ் வந்து வர்றது உங்களுக்கு தெரியும். இதை வந்து நான் அப்படியே வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்து விட்டுக்கிறேன். கொஞ்சம் போல் எடுத்து விட்டதுக்கு அடுத்து நம்ம வந்து இது மேலே வந்து வச்சு பார்க்கலாம். இப்போ வந்து நான் கையில் தான் ட்ரை பண்ண போகிறேன். கையில் வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கையில் வந்து மேலே வந்து லைட்டாக எரிஞ்சிச்சு. அதுக்கடுத்து பவுல்லையும் லைட்டாக இந்த இது பண்ணி பார்க்கலாம். இப்போ எல்லாமே கரெக்டாக தான் வருது. சரி, ஓகே, இதை வந்து நம்ம கையில் வந்து நல்லா பெரிய லெவலில் வந்து வர வைக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த பபுள்ஸ் வந்து நல்லா ஃபார்ம் ஆகிற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பபுள்ஸ் வந்து எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் மேலே. அது வந்து பார்த்திங்கன்னா புகையாக வரும், பியூட்டன் கேஸு தெரியுது. அந்த புகை வந்து உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான், அது வந்து ரொம்ப கூலிங்காக இருக்குது கையே. சரி, ஓகே, இதை வந்து பவுல்லையே ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வச்சு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள். சரி, ஓகே, இதை வந்து நம்ம அடுத்து கையில் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொருக்கு வந்து கேஸை அந்த மாதிரி வச்சுட்டு கையில் வந்து வச்சு பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் கையில் வந்து சூப்பராக வந்து வருது, நல்லாயிருக்கு. கையை வந்து கொஞ்சம் தண்ணியில் வந்து ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சூப்பராகவே வருது. ஈரப்பதமாக இருக்கும் போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைக்கு வந்து அந்த ஹீட் வந்து தெரியாது. சிம்பிளாக இருக்கும். ஈஸியாக வந்து அழகாக வந்து கையில் வந்து ஃபயர் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சூப்பராகவே பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லா அந்த மாதிரி வந்து சூப்பராக வந்து கையில் பிடிக்குது.
இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து என்ன ட்ரிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கையில் வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து தீ வந்து வருது. ஸோ ஆனால் கைக்கு வந்து எதுவுமே ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு எதுக்காக வந்து நம்ம கைக்கு வந்து எதுவும் ஆக மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சோப்பு தண்ணி தான் ஊற்றிருக்கோம். இதில் வந்து பியூட்டன் கேஸை வந்து நம்ம வந்து உள்ளே வந்து வைக்கும் போல வந்து பபிள்ஸ் தான் ஃபார்ம் ஆகுது. நம்ம அதை எடுக்கும் போல வந்து பார்த்தீங்கன்னா கையை வந்து தண்ணியில் வந்து நனைச்சிட்டு தான் எடுப்பாங்க. அப்படி இல்லாட்டினா கையை வந்து தண்ணியில் ஆல்ரெடி முக்கிட்டு தான் அதை வந்து எடுப்பாங்க. அப்படி எடுத்துட்டு வந்து நம்ம வந்து அந்த லைட்டரை யூஸ் பண்ணி வந்து இதுக்கு மேலே தீ வந்து வைக்கும் போல வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபோர்ஸாக மேலே தான் போகும். பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் வந்து அதனால வந்து பார்த்திங்கன்னா மேலே தான் ஃபுல் தீ வந்து எரியும். கீழே வந்து தீ வந்து அதோட எஃபெக்ட் வந்து அந்த வெப்பம் வந்து தெரியும் நம்மளுக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கை வந்து ஆல்ரெடி தண்ணியில் வந்து முக்கியிருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கேஸ் தான் இருக்கனால அந்த இது வந்து தீர்றதுக்குள்ளே கைக்கு வந்து அந்த ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணாது. நம்மளுக்கு லைட்டாக தான் அந்த ஹீட் வந்து அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த இதில் உள்ள ட்ரிக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கையில் ரொம்ப நேரம் எரிஞ்சிச்சு அப்படின்னா கை வந்து ஹீட் ஆக தான் செய்யும். ஸோ அந்த லைட்டாக கொஞ்சமோல எடுக்கிறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரதில்லை. ஸோ இதுதான் சிம்பிளான ட்ரிக்கு. இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதை வந்து பேரண்ட்ஸ் யாரும் இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு செய்ய சொல்லுங்கள். அது பாருங்கள், கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.